எல்லாருக்கும் வணக்கம். ஸோ போன எபிசோடில் ஃபினான்ஷியல் பிளானிங் ரியலைசேஷன் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. அதை பற்றி நமக்கு ஃபினான்ஷியல் பிளானிங் தேவை அப்படின்னு அந்த குறிப்பிட்ட பர்சன் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த எபிசோடில் என்ன அப்படின்னா கோல் செட்டிங். ஸோ நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறது செகண்ட் ஸ்டெப்பு இந்த ஃபினான்ஷியல் பிளானிங்கில். ஸோ இதுக்கு சின்ன ஒரு கதை சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு சர்க்கிளில் நடந்த கதை இது. ஸோ ஒரு பர்சன் மலேசியாவில் குலாலம்பூரில் ஒரு முருகன் கோயிலில் வேலை பார்த்துட்டு இருந்தார், பூஜை பண்ணுற வேலை பார்த்துட்டு இருந்தார். அவருக்கு கோவிட் டைமில் ஒரு வீட்டுக்கு அவங்களோட சொந்த ஊருக்கு தஞ்சாவூர் பக்கத்தில் ஒரு கிராமத்துக்கு வர மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஏன்னா அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. வந்தால் அவங்க அப்பா இங்கே லோக்கலில் அந்த கோவிலில் பூஜை பண்ணிகிட்ருக்காரு. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி அவர் அவரோட லைஃப் டைம் ஓவர் அப்படின்னு சொல்லி ஃபீல் ஆகி அவங்க பையன்கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி நீ இங்கே வந்துரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ அந்த பையன் யோசிக்கிறாரு, சரி அப்பா கூப்பிட்ருக்காருன்னு சொல்லிவிட்டு ஹீ கோஸ் டு மலேசியா. அவர் அங்கே உள்ளதெல்லாம் ஓரளவுக்கு எல்லாம் செட்டில் பண்ணிவிட்டு திருப்பி வந்துடுறாரு. வந்துட்டு அந்த சேவிங்ஸ் வச்சுட்டு அந்த ஊர்லேயே நல்லா மலேசியாவில் நல்லா ஏர்னிங்ஸ் பண்ணியிருப்பார். பட் இங்கே தஞ்சாவூர் பக்கத்தில் கிராமம் வில்லேஜ் அப்படிங்கும்போது உங்களுக்கு லேண்ட் ரேட்டு வீடு ரேட்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அங்கே ஒரு ஹவுஸ் பில்ட் பண்ணி அவர் அங்கே இது பண்ணுறாரு. ஸோ அவர் கிளியராக அந்த சுச்சுவேஷனில் அவங்க அப்பாவும் சொன்ன மாதிரியே ஒரு வித்தின் 6 months ஆர் 8 months அவர் இறந்துடுறாரு. ஸோ கம்ப்ளீட்டாக அவர் அந்த அவங்க அப்பா சொன்னபடி அந்த லோக்கல் கோவிலே இருந்துக்கிட்டு அவர் அவரோட லைஃப்பை ரன் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இது ஒரு சின்ன ஒரு கோல் செட்டிங்கான ஒரு நமக்கு என்ன தேவை, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு கிளாரிட்டி இருக்குது அவருக்கு. ஸோ பட் வெளிலேருந்து பார்க்கும்போது மலேசியாவிலேருந்து ஒரு வில்லேஜுக்கு வராரு அப்படின்னு தான் பார்ப்பாங்க. பட் அவருக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தெரியுது. அவருமே இப்போது மியூச்சுவல் ஃபண்ட்லாம் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. நிறைய டைம் டவுட்லாம் கேட்பார். ஸோ அவர் என்ன பண்ணுறோம், நமக்கு ஹீ ப்ரிஃபர்ஸ் ஒன்லி டிவிடெண்ட். ஸோ மந்த்லி எனக்கு டிவிடெண்ட் தான் வரணும். இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா டிவிடெண்ட் எனக்கு வரணும், பின்னாடிலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் செட் அவருக்கு. தப்பு ரைட்டுன்னு சொல்ல வரல. பட் அது அவரோட ஒரு மென்டாலிட்டி. இந்த மாதிரி அவர் அவரோட லைஃப் ரன் பண்ணிகிட்ருக்காரு. இன்னொரு பர்சன் காலேஜ், இவர் ஓரளவுக்கு ஏஜ்டு பர்சன். இன்னொரு பையன் காலேஜ் முடிச்சுட்டு அவருக்கு டிசிஎஸில் வேலை கிடைக்கிது. டிசிஎஸில் வேலைக்கு சேர்ந்து ஒரு 6 மாதம், ஒரு 6 to 9 மாதத்துக்குள்ளேயே அவர் சொல்கிறாரு டிசிஎஸில் க்ரோத் இல்லை அப்படின்னு சொல்லி. ஸோ டிசிஎஸ் பல வருஷங்களாக இருக்கிற கம்பெனி, இவர் சேர்ந்து ஒரு 6 மாதம் கூட ஆகலை. ஸோ க்ரோத் இல்லை, அதனால் நான் வேறு எங்கேயாவது ஸ்டார்ட் அப் போகிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் அப் போனார். ஸ்டார்ட் அப் போகும்போது உங்களுக்கே தெரியும், ஸ்டார்ட் அப்னால் கம்மி ஆளுங்க இருப்பாங்க, காஸ்ட் கட்டிங் இருக்கும், பட் சேலரியும் அதிகமாக இருக்கும், ஒர்க்கும் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி அவருக்கு பயங்கர ஒர்க்கு. பட் ஆஃப்டர் காலேஜ் இப்போ தான் உள்ளே போகிறாரு. அவருக்கு அதை தாங்க முடியல. அது இவ்வளோ ஒர்க் இருக்குமோ அப்படின்னு அங்கே போய் தான் தெரியுது. ஸோ ஒர்க் அதிகம் அப்படின்னு சொல்லி ஒர்க் அதிகம் அப்படின்னு சொல்கிறது வேறு, பட் ஒர்க்கு அதிகமாக கொடுக்கறது வேறு. ஸோ அதனால் சுத்தமாக அவருக்கு அதை மேனேஜே பண்ண முடியல. மேனேஜே பண்ண முடியாமல் அவரோட ஃப்ரெண்டு யாரோ ஒரு யூஎஸில் எம்எஸ் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னா அதோட ஆப்பர்ச்சுனிட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு. ஸோ டிசிஎஸ் ஜாயின் பண்ணி வித்தின் 6 months ஹீ குவிட் அண்ட் தென் ஹீ வென்ட் டு அனதர் ஸ்டார்ட் அப் ஜாப். அங்கேருந்து திருப்பி ஒரு 1 yearல குவிட் பண்ணிவிட்டு திருப்பி ஹீ வென்ட் டு பர்சியூ எம்எஸ். ஸோ யூஎஸ் போனார். அங்கே போயிட்டு லோன்ஸு இந்த மாதிரி இது பண்ணோன்னா ஐயோ இங்கே தப்பாக வந்துட்டோமோ அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு கம்ப்ளீட்லி ஒரு பிளைண்ட் ஆகிட்டார். அவர் என்ன பண்ணுறதுனே தெரில, அப்படியே ஒரு பேரஞ்ச மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தார். பட் லக்கிலி அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜாபெல்லாம் இப்போ இது ஆனோன்னா ஓரளவுக்கு ஸ்டில், பட் ஸ்டில் திங்ஸ் தட் ஓகே நம்ம ஒரு தப்பான டிசிஷன் எடுத்துட்டோமோ அப்படின்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணார். ஸோ எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம இங்கே இருக்கோமோ யூஎஸ் இருக்கோமோ நம்மளோட கோல் என்ன அப்படிங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஃபைன் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு ரியலைசேஷன் அப்படிங்கிறத பார்த்தோம். செகண்டு கோல் டெஃபினிஷன். இந்த ஃபஸ்ட்டு நான் சொன்ன மலேசியா பர்சன் அவரை பற்றி சொல்லும்போது அவரோட கோல் ரொம்ப கிளியராக இருந்தது. நான் வில்லேஜில் தான் இருக்க போகிறேன், என்னோடய கோல் ஒரு வீடு வாங்கிட்டு மந்த்லி இன்கமுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவரோட கோலாக இருந்துச்சு. பட் இவரோட கோல் என்ன அப்படின்னு இவர் ஸ்டில், நான் அவரை தப்பு ரைட்டுன்னு சொல்ல வரல, சின்ன பையன்தான். ஹீ வில் ஷோர்லி டிஃபைன் அ கோல் இன் சம் டைம். பட் கோல் டெஃபினிஷன் இந்த மாதிரி ரொம்ப பெரிய ஹை கடனில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு 1 crore லோன் போட்டு வீடு வாங்குறீங்க அப்படின்னா பார்த்து வாங்கணும். ஏன்னா அந்த கோல், நீங்கள் வீடு வாங்கணுங்கிற கோல் கரெக்டான கோலு, பட் நீங்கள் லோனும் சேர்ந்து வருது அப்படிங்கிறதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், கோல் டெஃபினிஷன். அதே மாதிரி லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரியே ஒரு ஃப்ரீ டைமில் இருக்கும்போது நீங்கள்
உங்கள் கோலை வந்து டிஃபைன் பண்ணுங்கள். என்ன மாதிரி நம்ம கோல்ஸ் பண்ண போகிறோம், எங்கே இருக்க போகிறோன்னு. ஐ மீன் நமக்கு வந்து ஒரு 3 இயர்ஸில் நீங்கள் வீடு வாங்குறீங்க, ஒரு ஒரு சென்னையில் ஒரு ஃப்ளாட் வாங்குறீங்க. இஃப் யூ கெட் ஆன் சைட் நீங்கள் வந்து மாறுற மாதிரி இருக்கும். பட் அது பிரச்சனை இல்லை. பட் அது பண்ணும்போதே இது வருமா அது வரலையா அப்படியே ஒரு கன்ஃபியூஸாக இல்லாமல் ஃபஸ்ட்டு ஒரு சிம்பிளாக ஒரு ஸ்டெப்பு கோல் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அதை வச்சு இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து நீங்கள் பின்வாங்க மாட்டீங்க. ஸோ கோல் டெஃபினிஷனில் தான் ரொம்ப முக்கியம். இவர் செகண்ட் நான் சொன்ன பர்சன் வந்து பின்வாங்கிட்டே இருந்தார். ஒரு 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 வேலைக்கு சேர்றாரு, உடனே பின்வாங்கிடுறாரு, சரியில்லைன்னு பின்வாங்கிட்டே இருக்காரு. ஸோ இதுக்கு தான் நான் வந்து கோல் டெஃபினிஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறேன். கோல் டெஃபினிஷன் கரெக்டாக இருந்தது அப்படின்னா கோல் அச்சீவ்மெண்ட்டு நம்ம பின்வாங்கவே மாட்டோம். கோல் அச்சீவ் ஆகிற வரைக்கும் நம்ம பேசாமல் இருப்போம். ஏன்னா எல்லாமே நம்ம பண்ணுறது ஆட்டோமேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓடிட்டுருக்கோம். ஸோ இந்த செகண்ட் ஸ்டெப்பை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அடுத்த எபிசோடில் சந்திக்கும் வரை தேங்க்யூ.